இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ராசி அதிபதி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, மற்ற கிரகங்கள்லாம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது, மாத கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரலில் வரைக்கும் உச்சம் பெற்றிருந்து மே 15ஆம் தேதி, அதாவது மே மாதம் பிறந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவர் ரிஷபத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல விஷயம், ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது, அருமையான விஷயம். ஸோ மே 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ள கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் சேர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஷ்டம சனியாகவே போயிட்டு இருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி மிடில் நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை யார் யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கணும்? மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டு இருக்கிறார்,
நம்முடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பயிற்சி குரு பயிற்சி இந்த பாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ வந்து கடன் போட்டு நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா, எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வந்து எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்க வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது வந்து நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ இது எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தசையை டிவைட் பண்ணால் புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக, 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஆனால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே வந்து உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இழுபறியாக இருக்குது, எது வந்து கர்மாவை நம்மளுடைய நேர் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.